ஹலோ கைஸ், வெல்கம் டு குயின் ட்ரேட் அகாடமி. இன்றைக்கு இந்த வீடியோ நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இசட் கேஷ் ZEC USDT உடைய ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் தான் இன்றைக்கான இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இந்த இசட் கேஷ் வந்து எங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதோடைய டோட்டல் சப்ளை வந்து மேக்ஸிமம் சப்ளை வந்து எங்களுக்கு இருக்குது 21 மில்லியன் தான் எங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த coin வந்து எங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக ஒரு இந்த கோயினை வந்து எங்களுக்கு சொல்லலாம் நெக்ஸ்ட் பிட்காயின் அப்படின்ற மாதிரி இப்போ நிறைய இன்ஃப்ளூயன்சஸாக இருக்கணும், யாராக இருந்தாலும் நிறைய பேர் சொல்கிறாங்க நெக்ஸ்ட் பிட்காயின் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இப்போ நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இது வந்து எங்களுக்கு இருக்கிற அக்யூமுலேஷன் ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வைக் தியரியோட அக்யூமுலேஷன் ஃபேஸில் வந்து மார்க்கெட் கரண்ட்டாக இருக்கிற ஃபேஸ் வந்து வைக் தியரியோட அக்யூமுலேஷன் ஃபேஸ். சரியா? அண்ட் ஆல்சோ நாங்கள் பார்த்தோம்னா எங்களுக்கு வந்து இங்கே பாருங்கள், இந்த வைக் தியரியிலேருந்து நான் காட்டுறேன் உங்களுக்கு. வைக் தியரியில் எங்களுக்கு வந்து முதலாவது இந்த மார்க்கெட் வந்து மேலே இருந்து கீழே வருது. எங்களுக்கு இங்கே பிஎஸ் வரல. வைக் தியரின்னு சொன்னால் எக்ஸாக்ட்லி அதே மாதிரி வராது. கொஞ்சம் சின்ன சேஞ்சஸ் இருக்கும். சின்ன சேஞ்சஸ் ஒன்று வராது, ஒன்று வரும், அப்படி அந்த மாதிரி சின்ன சேஞ்சஸ் இருக்கும். என்ன சொன்னால் இது வந்து எங்களுக்கு மார்க்கெட்டில் வந்து நடக்கிற விஷயம் எல்லாம் வந்து தியரி வைஸாக நடக்காமல் எங்களுக்கு வந்து அது வந்து ப்ராக்டிக்கல் வைஸாக நடக்கிற ரீசனால எங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு வந்து முதலாவதாக இந்த பிஎஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து எங்களுக்கு இந்த பிளேஸில் இல்லை. எங்களுக்கு வந்து இந்த பிஎஸ்ன்னு சொல்லியிருக்கு தானே, நான் டாக் பண்ணுறேன். இந்த பிஎஸ் சொல்ல வந்து எங்களுக்கு இந்த பிளேஸில் வந்து இல்லை. சரியா? அதே மாதிரி எங்களுக்கு மார்க்கெட் அப்படியே கீழே டவுன்ஃபால் இருக்குது. கீழே டவுன்ஃபால் ஆகிட்டு எங்களுக்கு வந்து பிஎஸ் இருக்குது. பிஎஸ் வந்து எங்களுக்கு இந்த பிளேஸில் எடுக்கலாம். இது வந்து எங்களுக்கு பிஎஸ் ஆக எடுக்கலாம். முதலாவது பிஎஸ் ஆக எடுத்து எங்களுக்கு மார்க்கெட் கீழே வந்துட்டு ஒரு புல் பேக்கோட திருப்பி என்ன செய்யுது சொன்னால் திருப்பி டவுன்ஃபால் ஆகுது. திருப்பி டவுன்ஃபால் ஆகிட்டு இந்த பிளேஸ் வந்து எஸ்சி அப்படின்னு சொல்கிறது வந்து வரும். இது எஸ்சின்னு சொல்கிறது வந்து இந்த பிளேஸில் வரும். சரியா? இந்த எஸ்சிக்கு பின்னால் வந்து மார்க்கெட்டில் எங்களுக்கு வந்து இந்த எஸ்சி இருக்குது தானே, இந்த எஸ்சி வந்து எங்களுக்கு இந்த பிளேஸில் வரும். சரியா? அதுக்கு பின்னால் மார்க்கெட் எங்களுக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னால் மார்க்கெட் மேலே மூவ் ஆகி எங்களுக்கு வந்து இது வரைக்கும் மூவ் ஆகுது. அப்போ இங்கே இருந்து பாருங்கள், இது வரைக்கும் எங்களுக்கு மார்க்கெட் மூவ் ஆகி எங்களுக்கு இந்த பிளேஸில் வந்து ஏஆர் அப்படின்னு சொல்கிற ஒன்று வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த பிளேஸில் வந்து ஏஆர் அப்படின்னு சொல்கிற வந்து ஃபார்ம் ஆகுது. இது வந்து ஏஆர். சரியா? ஏஆருக்கு பின்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்க்கெட் வந்து திருப்பி கீழே வருது. இப்போ திருப்பி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு திருப்பி இங்கே கீழே வந்துருக்குது. திருப்பி கீழே வந்து இங்கே வந்து எஸ்டி அப்படின்னு சொல்ல வந்து இந்த பிளேஸில் வந்து ஃபார்ம் ஆகிருக்குது. இப்போ இந்த பிளேஸில் இது வந்து இந்த எஸ்டி வந்து எங்களுக்கு இந்த பிளேஸ்ல ஃபார்ம் ஆகிருக்குது. இந்த பிளேஸ்ல இந்த எஸ்டி ஃபார்ம் ஆகிட்டு இங்க இருந்து மார்க்கெட் திருப்பி இன்னும் ஒரு ஹை ஒன்று வைக்குது. சரி, இந்த ஹையை பிரேக் பண்ணி இன்னும் ஒரு ஹை. அப்போ எங்களுக்கு வந்து இந்த லைன், இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன். சரி, இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் வந்து எங்களுக்கு இங்கே ஃபார்ம் ஆகிருக்குது. அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு அங்கே இருந்து திருப்பி மார்க்கெட் டிரெக்டாக கீழே வந்து எஸ்டி ஃபேஸ் பி அப்படின்னு சொல்ல ஒரு பிளேஸுக்கு வருது. எங்களுக்கு பாருங்க, இங்கே இருந்து திருப்பி டிரெக்டாக கீழே வந்து எஸ்டி ஃபேஸ் பி அப்படின்னு சொல்கிற இந்த பிளேஸுக்கு வந்து மார்க்கெட் வந்துருக்குது. அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு இங்கே இருந்து இந்த எஸ்டி ஃபேஸ் பி இருக்குது, இங்கே இருந்து எங்களுக்கு மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆகிருக்குது. மேலே மூவ் ஆகி எங்களுக்கு வந்து இந்த பிளேஸில் ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணி இருக்கணும். பட் எங்களுக்கு அங்கே ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணல. இப்போ எங்களுக்கு வந்து இங்கே ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணல. ஆல்மோஸ்ட் அந்த லெவலுக்கு பைத்துட்டு மார்க்கெட் அங்கே இருந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால் திருப்பி கீழே வருது. சரி, திருப்பி கீழே வந்து எங்களுக்கு வந்து திருப்பி இது இந்த லெவலுக்கு வந்திருக்கு. பட் எங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து இந்த லெவலுக்கு வரலாம், வராமலும் போகலாம். சரியா? அப்போ எங்களுக்கு வந்து இந்த லெவலுக்கு வந்துருக்குது. அப்போ இந்த இருக்குது இங்கே வந்து ஒரு சைட் பேஸ் ஒரு மாதிரி கொடுக்குது. ஸோ எங்களுக்கு வந்து இந்த லெவலுக்கு வந்து எங்களுக்கு வந்து இந்த பிளேஸில் சைட் பேஸ் கொடுத்துருக்குது. இந்த பிளேஸ் சைட் பேஸ் கொடுத்துருக்கு எங்களுக்கு எப்படின்னு சொன்னால் எங்களுக்கு இந்த பிளேஸ் இது ஃபுல்லாகவே ஒரு சைட் பேஸாக எடுக்கலாம். இருக்குது இந்த பிளேஸை ஃபுல்லாகவே எங்களுக்கு இந்த பிளேஸை சைட் பேஸாக எடுக்கலாம். இந்த சைட் பேஸுக்கு பின்னால் தான் எங்களுக்கு ரியல் மூவே மார்க்கெட் நடந்திருக்கும். இந்த சைட் பேஸ் பாருங்கள், இந்த சைட் பேஸ்லேருந்து எங்களுக்கு வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகி இந்த எல்பிஎஸ் அப்படின்னு சொல்லி வந்து எங்களுக்கு முதல் எல்பிஎஸ் வந்து இந்த பிளேஸில் அப்படின்னா எங்களுக்கு வந்து முதலாவது இந்த எல்பிஎஸ் வருது எங்களுக்கு அந்த சைட் பேஸ் உடைய ஃபைனல் லோ. அப்போ சைட் பேஸ் உடைய ஃபைனல் லோ வந்து இங்கே. அப்போ இது வந்து இந்த எல்பிஎஸ் முதலாவது. அண்ட் ஆல்சோ திருப்பி மார்க்கெட் மேலே மூவ் ஆகுது, திருப்பி கீழே வருது, திருப்பி கீழே வந்துட்டு திருப்பி மேலே மூவ் ஆகுது. அப்போ இங்கேருந்து மார்க்கெட் மேலே மூவ் ஆகுது, திருப்பி கீழே வருது. அந்த ஃபைனல் மூவில் இருக்கிற அந்த லோ இருக்குது, இந்த லோ தான் எங்களுக்கு ரெண்டாவதாக இருக்கிற எல்பிஎஸ். சரி, அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு மார்க்கெட் என்ன செய்யுதுண்டா இங்கேருந்து டிரெக்டாகவே மேலே மூவ் ஆகுது. இப்போ டிரெக்டாக மேலே மூவ் ஆகி எங்களுக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னால் எங்களுக்கு இப்போ நடந்திருக்க பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த பிளேஸில் ரிஜெக்ஷன், இந்த ரெசிஸ்டன்ஸில் ரிஜெக்ஷன் ஆல்மோஸ்ட் அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு வந்திருக்குது. எங்களுக்கு இந்த பிளேஸில் ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணிட்டு எங்களுக்கு இதில் வந்து போட்டிருக்கும். இங்கே இதில் வந்து எங்களுக்கு மார்க்கெட் மேலே போயிட்டு திருப்பி ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணிட்டு, சரியா, ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணிட்டு எங்களுக்கு அங்கே சைட் வேஸ் ஒன்று கொடுத்துட்டு மார்க்கெட் மேலே மூவ் ஆகும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு வந்து இருக்கும். சரியா? அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணிட்டு இப்போ இங்கேருந்து இங்கே வரைக்கும் ரிஜெக்ஷன் கிட்டத்தட்ட $200. சரி, இங்கேருந்து எனக்கு இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆகுது. அப்போ இந்த வேவில் இங்கே வந்து ஒரு சைட் வேஸ் ஒன்று கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் காட்டுது. அப்போ இங்கே வந்து ஒரு சைட் வேஸ் கொடுத்துட்டு சின்ன ஒரு சைட் வேஸ் ஒன்று கொடுத்துட்டு இங்கே இருந்தால் எங்களுக்கு அதோடைய ஃபைனல் மூவாக இந்த வைக் தியரியோட ஃபைனல் மூவாக மார்க்கெட்டில் வந்து எங்களுக்கு ரியாக்டாக ஸ்டார்ட் ஆகும். அந்த ஃபைனல் மூவ் வந்துச்சுன்னு சொன்னால் இங்கே இருந்து இந்த பிளேஸ்ல இருந்து எங்களுக்கு வந்து இந்த பிட்காயின் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வைக் தியரி வந்து ஒவ்வொரு
பிஎம் மார்க்கெட் அந்த சீசனில் வந்து எங்களுக்கு வரும். சரியா? இப்போ இந்த பிளேஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நாங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வச்சு நாங்கள் பை பண்ணிட்டோம்னு சொன்னால் இங்கே இருந்து எனக்கு ஈஸியாக டார்கெட் பண்ணலாம். இன்னும் ஒரு நியூ ஆல் டைம் ஹை கிட்டத்தட்ட ஒரு $10,000 ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக கிட்டத்தட்ட ஒரு 10,000 கிட்டத்தட்ட 2431% வந்து எங்களுக்கு டார்கெட் பண்ணலாம். அண்ட் செகண்ட் தேர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாலும் எங்களுக்கு வந்து ஃபைனல் டார்கெட்டாக இதை வந்து கிட்டத்தட்ட $1,00,000 வரைக்கும் இந்த ஜெக் கோயினை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னு சொன்னால் எங்களுக்கு எங்களுக்கு இந்த வைக் ஆஃப் தியரி அக்யூமுலேஷன் இருக்கிற ரீசனால இது வந்து ஒரு லாங் டேர்மாக இந்த அக்யூமுலேஷன் நடந்திருக்குது. இந்த அக்யூமுலேஷன் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் இல்லை. எங்களுக்கு வந்து இந்த அக்யூமுலேஷன் ஸ்டார்ட் ஆகினது வந்து 2017 இருந்து 2026-27 சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 9 இயர்ஸ் ஆக எங்களுக்கு வந்து இந்த வைக் ஆஃப் தியரியோட அக்யூமுலேஷன் ஃபேஸ் நடந்திருக்குது. ஸோ எங்களுக்கு இந்த சீசனில் வந்து எங்களுக்கு பிரேக் அவுட் நடந்துச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மார்க்கெட் வந்து ஒரு ஹியூஜான ஒரு பம்ப் ஒன்று கொடுக்கும்னு சொல்லி. இந்த காயின் வந்து எங்களுக்கு ஈஸியாக $1,00,000 வந்து டார்கெட்டாக ரீச் பண்ணதுக்கான வாய்ப்புகள் வந்து வெரி வெரி ஹையாக பார்க்கப்படுது. இப்போ இங்கே இருந்து இப்போ வந்து பை பண்ணதுக்கான வாய்ப்புகள் கேட்டால் எஸ் உங்களுக்கு இப்போ இந்த பிளேஸில் பை பண்ணலாம். பை பண்ணிட்டு இந்த காயின் வந்து $1,00,000 வந்து ரீச் பண்ணதுக்கு பின்னால் உங்களுக்கு வந்து இதை செல் பண்ணிக்கொள்ளலாம். பட் இது வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். இது வந்து உடனே நடக்காது. இது வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். இந்த லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பின்னால் தான் எங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் ஒரு ஹியூஜான ஒரு ப்ராஃபிட் ஒன்று மேக் பண்ணிட்டு மார்க்கெட்லேருந்து நாங்கள் வெளியாகிற மாதிரி இருக்கும். ஓகே உங்களுக்கும் இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சியை பற்றி படித்து நீங்களும் கிரிப்டோ கரன்சி பேசிக் டு அட்வான்ஸ் ஃபுல்லாக லேர்ன் பண்ணி நீங்களும் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக ஆகணும் அப்படின்னு சொல்லி விருப்பம் உள்ளவராக இருந்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய கோயின் ட்ரேட் அகாடமி உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியுது நம்பரை கான்டெக்ட் பண்ணி உங்களோட சீட்ஸை புக் பண்ணிக்கொள்ளுங்க.